அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக நேர்காணல்ல 2024 பிறகு அதிமுகன்ற கட்சியே இருக்காது, அதிமுக காணாமல் போகும் அப்படின்னு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை பேசியிருக்கிறார். இதையொட்டி தான் இன்றைய நேர்பட பேச இருக்கிறோம். 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது அண்ணாமலை, தேர்தலில் எதிரொலிக்குமா அண்ணாமலையின் ஆருடம் அப்படின்ற தலைப்பில் போகிறோம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தங்க வரதராஜன் பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் பங்கேற்றிருக்கிறார். விரைவில் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைய இருக்கிறார். வணக்கம் முதல்வர் அனைவருக்கும். திரு கே.சி. பழனிசாமி, 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இருக்காது அப்படின்னு பேசியிருக்கிறார். அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட்டை எப்படி பார்க்கலாம், புரிந்து கொள்ளலாம்? இல்ல, இந்த பேட்டி எடுத்த புதிய தலைமுறைக்கு எல்லா அதிமுக தொண்டர்களும் சார்பாக பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். இது போல நிறைய பேட்டிகளை இந்த ஒரு வாரத்துல தினம் ஒரு பேட்டி அண்ணாமலை கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா 40லயே அதிமுக ஸ்வீப் பண்ணிரும். ஒன்று, அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பக்குவம் இல்லாத, அரசியல் அனுபவம் இல்லாதவர் என்பதை எதை காட்டுதுன்னா, அவருக்கு இப்ப வந்து 2 ரோல் இருக்குது. ஒன்னும் கோவை தொகுதியினுடைய வேட்பாளர் அவர், இன்னொன்னு மாநில தலைவர். இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வேட்பாளராக முதல்ல தான் வெற்றி பெற வேண்டும், அடுத்து தன் கட்சி சார்பில் போட்டி இடுபவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும். உங்க பேட்டியில் எடுத்து பாருங்க, எந்த இடத்துலயாவது நாம் வெற்றி பெற்றால் இந்த தொகுதிக்கு அல்லது இந்த பகுதிக்கு அல்லது தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் நாங்க செய்ய போறோம், எல்லோரும் எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று ஏதாவது பேசியிருக்காரு? அவரு முழுக்க அதிமுகவை திட்டத்துக்கு மட்டும். அதாவது இந்த பேச்சுக்கெல்லாம் 19ஆம் தேதிக்கு பிறகு மாநில தலைவராக அவர் பேச வேண்டிய பேச்சுக்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா கூட்டணிகள், அந்த மொத்த கூட்டணிய 10 தொகுதியில நிக்கிற வேட்பாளர்கள் பலத்துல 2 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க, 20 லட்சம் ஓட்டு. மிச்சம் இருக்கிற 30 தொகுதியில 1 லட்சம் ஓட்டு வாங்குவாங்க, 30 லட்சம் ஓட்டு. மொத்தமா 50 லட்சம் ஓட்டு. ஒட்டு மொத்தமாக 11%, 12% வாக்குகளுக்குள்ளதான் இன்றைய சூழ்நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. ஆனா பாஜக கூட்டணியா? இல்ல, அண்ணாமலை பாஜக கூட்டணியா அந்த 12%? அப்படியே எல்லாரும் சேர்த்து பாரிவேந்தர் இருக்காருன்னா அவருக்காக அந்த இடத்துல ஒரு 2 லட்சம் ஓட்டுக்கு வாங்குவார், அவ்வளவுதான். ஓபிஎஸ் இருக்காருன்னா அவருக்காக வாங்கலாம், தினகரன் அவருக்காக வாங்கலாம், தமிழிசை அவங்களுக்காக வாங்கலாம், சௌமியா அன்புமணி அவங்களுக்காக வந்து வாங்கலாம். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா சிபி ராதாகிருஷ்ணன் 2014லயே 40,000 ஓட்டுல தான் வந்து தோற்றாரு. அப்ப இப்ப அண்ணாமலை சொல்றாரு இல்லையா, பெரிய எழுச்சி பெரிய வெற்றினா, இந்நேரம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிச்சாருங்க அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். ஏன்னா 2014லயே வெறும் 40,000 ஓட்டுகள் தானே வித்தியாசம். அண்ணாமலைக்கு அரசியல் அரிச்சுவடி தெரியலங்கிறத எங்களுக்கு வந்து 2ஐயும் கூட்டி பாருங்க, 9 லட்சம் ஓட்டு வருதுங்க, அதை காணாம போயிடுச்சுங்க வடிவேல் கிணத்தை தேடுற மாதிரி தேடுறாரு. அரசியல்ல 1+1 is not always 2. At times it is 0, at times it is 20. இந்த அரசியல் அரிச்சுவடி கூட புரியல. ஐபிஎஸ்ல ட்ரைனிங் அனுப்பிச்ச மாதிரி இவர் நாக்பூர்ல ஒரு 5 வருஷம் ட்ரைனிங் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் கட்சியில ஏதாவது ஒரு மாவட்ட பொறுப்புல இருந்து அவரை வந்து வளர்த்தி இருக்கணும். என்ன குறிப்பா சொல்றாருன்னா, திமுகவை மட்டும் எதிர்க்கிறதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல அதிமுக, அதைத்தான் பாஜகவே செஞ்சிருமே அப்படின்னு கேக்குறாரு. திமுக எதிர்ப்புன்ற ஒரு கொள்கைக்காக மட்டும் அதிமுக தேவையான்னு கேக்குறாரு. நான் 3 பார்ட்டை பிரிச்சுக்கிறேன். அண்ணாமலை பேசுறது சரியா தப்பாங்கிறத விட அந்த பேச்சினுடைய விளைவுகள் என்னன்னா, திமுக என்ன குற்றஞ்சாட்டு, கள்ள உறவுன்னு. இப்ப இல்லன்னு அண்ணாமலை நிரூபிச்சுட்டாரா? அதிமுக தொண்டன் சோர்ந்து இருந்தா. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மேல வருத்தம்ங்க, அவர் கட்சியை ஒழுங்கா ஒன்றுபடுத்தி கொண்டு போகலைங்க அப்படின்னு சோர்ந்து இருந்தா. இந்த தேர்தல் வீட்டுக்கு வந்து கூப்பிடலைங்க, மந்திரி மதிக்கலீங்க, மாவட்ட செயலர் மதிக்கலீங்க, வேட்பாளர் என்ன பார்க்கலீங்கன்னு. இத கேட்ட உடனே என்னது, என் கட்சி காணாம போயிடுமா, அப்ப இந்த ஊருக்குள்ள எனக்கு என்னையா மரியாதை என்று நேற்று இரவுல இருந்து அதிமுக தொண்டன் சுறுசுறுப்பாயிட்டான் எல்லா இடங்கள்லயும். அடுத்து பூத் லெவல்ல பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஆளே கிடையாது. அந்த பூத்துல திமுகவும் அதிமுகவும் களமிறங்கி நின்றால்
அந்த இடத்துல பாஜகங்கிறது வந்து ஒண்ணுமே இல்ல. அவர்களுக்கு இருக்கிறது அந்த சமூக வலைதள தாக்கங்கள்ல இருக்கிறது. வேணும்னா ஆன்லைன்ல ஓட்டிங் வச்சா அவர்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஓட்டு வந்து கிடைக்கலாம். அப்ப எல்லா களங்கத்தையும் அதே மாதிரி ஆனா அதிமுக சாதிய தாக்கம்னு ஒரு பேசிட்டாரா, ஊழல் அமைச்சர்கள் பேசிட்டாரா? இந்த சாதிய தாக்கத்தை உருவாக்குறதே பாஜக தானுங்க. இந்த ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்கிறதே பாஜக தானுங்க. அடிப்படை தொண்டர் இந்த தலைமையை தேர்ந்தெடுக்கலாங்கிற விதியை மாற்றுவதற்கு துணை நின்றது பாஜகங்க. எனக்கு தெரியும், அன்றைக்கு நான் கட்சியில இருந்தேன், அதுக்கு டிராப்ட் போட்டு கொடுத்ததே பாஜகங்க. அப்ப அப்ப அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு இது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கிரெடிட். அதாவது அவர் ஆனா கட்சி அவர்கிட்ட இருக்காதுன்றாரு. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இபிஎஸ் கட்சி இருக்காது, ஓபிஎஸும் டிடிவியும் ஜெயிச்சிருவாங்க, அதிமுக அவங்க தரப்பு கிட்ட போயிடும்ல சொல்றாரு அண்ணாமலை. அதிமுக தொண்டை என்ன நினைப்பான்? போக கூடாதுப்பா, ஓபிஎஸ் பாஜக பிளாங்க் பேப்பர் நீட்டுக்குன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு தான் வரும். அவர் சசிகலாக்கே நீட் நேரத்துல கையெழுத்து போட்டவர். மோடி கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே காஸ்டானுவா விழுந்து குடிச்சுக்கிட்டே போட்டு வந்துருவார். அது வெள்ளை பேப்பர்ல போடுறோமா தரையில போடுறோமான்னு தெரியாம. அப்ப அதிமுக தொண்டை என்ன நினைப்பான்? இது நடந்துட கூடாது, எங்களுக்கு எடப்பாடி மேல 1000 வருஷம் இருக்குதுங்க, அது வேற. ஆனா ஏன் கட்சி அழியணும்னு நான் நினைக்க மாட்டோம்ல. அப்ப இந்த அண்ணாமலை பேச்சுக்கு அப்புறம் அதிமுக இபிஎஸ் விட்டு போயிடக்கூடாதுன்னு அதிமுக தொண்டர்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமா கன்சாலிடேட் ஆகி இபிஎஸ் கரத்தை பலப்படுத்திடுவாங்கன்றீங்க. இன்னொன்னு, சிறுபான்மையர் என்ன நினைப்பாங்க? ஓ, நம்பி வாக்களிக்கலாம்ப்பா, இவங்க எதிர்த்து நின்றுவாங்க போலதான் இருக்கு. திமுக சொல்ற மாதிரி கள்ள உறவு இல்ல, பாஜகவை சரியா இவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதான இது வந்து இதனுடைய விளைவுகள் பாருங்களேன். அதனால தயவு செஞ்சு நிறைய அதே மாதிரி கார்த்திகேயன் ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா மோடி இவரை உடனே கட்சி நீக்கிறாரு. அதாவது இதனுடைய விளைவுகள் என்பது முழுக்க முழுக்க அதிமுகவுக்கு சாதகமானது. பாதகம்னு எடுத்தீங்கன்னா சார், தமிழ்நாட்டு ஓட் பேங்க்ல 80% திமுக அதிமுக இருக்கு. இப்ப நல்லது பண்ணிருக்காரா அண்ணாமலை? வந்து அதிமுகவுக்கு நல்லது பண்ணிருக்காரு, அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து சேர்றதுக்கு, திமுக கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்து அதிமுக சேர்றதுக்கு. புதிய தலைமுறை நல்லது பண்ணிருக்கீங்க. நீங்க தினம் இன்றைய தயவு செஞ்சு அவருக்கு இருக்க மைக்க நீட்னா மனுஷன் மடைந்திருந்த வெள்ளமா அப்படியே எங்க நின்று பேசுறோம், எதுக்கு பேசுறோம்? நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளர் அடுத்த வெள்ளிக்கிழமை போலிங் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒர்க் என்ன? கோவை மக்கள் நமக்கு வாக்களிக்கணும், அது வாக்கு கேட்கணும். எதுக்கு ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க? அதிமுக அழிஞ்சிரும் ஜோதிப்பா, அதனால அண்ணாமலைக்கு ஓட்டு போடுவோம்னா சொல்லுவாங்க. திரு தங்க வரதராஜன், இன்னும் ஒரு வாரத்துல தேர்தல், எனக்கு வாக்களிங்க, இல்ல எங்க கட்சிக்காரங்களுக்கு வாக்களிங்க, கூட்டணி கட்சிக்கு வாக்களிங்க, பாஜக கூட்டணியை ஜெயிக்க வைங்கன்னு பேசுவார் அண்ணாமலை. அதிமுக காணாம போயிடும், அதிமுக ஓபிஎஸ்டையும் டிடிடையும் போயிடும் எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு பேசுவாரா? திரு கார்த்திகேயன் வணக்கம். தகவல் வந்து அதாவது அவர் கேட்ட நிருபர் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார். நாங்க என்ன சொல்றோம், மரியாதைக்குரிய ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், போற்றத்திற்குரிய முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு கட்டி காத்த அதிமுக. அதாவது அவரோட நோக்கம் என்ன? தீய சக்தி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அந்த அதிமுக இன்று ஒரு எடப்பாடி என்ற ஒரு நபரால திமுகவோட ஒரு உறவு கொண்டு வைத்துக் கொண்டு இன்று வந்து பாஜகவை அழிக்கணும்னு நினைக்கிற இடத்துல இன்னைக்கு இருக்கிறார். இது என்ன புதுசா இருக்கு? இதுவரைக்கும் கேள்விப்படாததா இருக்கு. எடப்பாடி திமுகவோட உறவு வைத்துக் கொண்டுன்னு புது ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. நாங்க அதுதான் சொல்றேன், பண்ண சொன்னாரு. நாங்க வந்து புதிய தலைமுறைக்கு நானும் நன்றியை சொல்றோம். நாங்க என்ன இப்ப இருக்கிறது வந்து ரெட்டலை வேணா எடப்பாடி இருக்கலாம், அது நாங்க வந்து அதிமுக பார்க்கல, அது இடிஎம்கே தான் பார்க்கல, நாங்க ஏடிஎம்கேவா பார்க்கல, இடிஎம்கே தான் நாங்க பாக்குறோம். ஒண்ணு இன்னைக்கு ஒருங்கிணைந்து இன்னைக்கு டிடிவி எங்களோட இருக்கிறார், இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் எங்களோட இருக்கிறார். இன்னைக்கு வந்து ஒரு கொங்கு பகுதியில சில அமைச்சர்கள் திரு எடப்பாடி இருக்கிறத வச்சுக்கிட்டு நீங்க எதுவும் சொல்லிட முடியாது. நான் என்ன சொல்ல குறுக்கிட வேண்டாம் சகோதரர், நான் முடித்த பிறகு நீங்க கருத்தை நீங்க சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு மரியாதைக்குரிய மறைந்த ஐயா எம்ஜிஆர், மரியாதைக்குரிய அம்மா ஜெயலலிதாவுடைய தீவிர திமுக எதிர்ப்ப இன்னைக்கு மரியாதைக்குரிய அண்ணாமலை எடுத்திருக்கிறார். நீங்க வந்து பல்வேறு ஊழல்கள் எடுத்திருக்கிறார். நீங்க வந்து உதாரணமா நீங்க வந்து மின்சார கொள்முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜிஆர் எனர்ஜிக்கு கொடுக்கறப்ப 5000 கோடி ஊழல் நடத்திருக்கும், அது அண்ணாமலை தான் எடுத்தா.
ஐயா நீங்க எதிர்கட்சி தலைவர் தானே, அவங்களை ஏன் எடுக்க என்ன தைரியம் இருக்கு? இன்னைக்கு அதுலதான் சொல்றாங்க. இன்னைக்கு அதிமுக தொண்டர்களும் இன்னைக்கு வந்து அதிமுக தொண்டர்களே பாத்தீங்கன்னா உங்களை யாரும் திமுகவை எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு அதிமுகவுல இருந்து யாராவது கையை பிடிச்சு இழுத்தாங்களா? பாஜக எதிர்க்க வேண்டாம், நாங்க மட்டும் தான் இருக்கோம், நாங்க எதிர்த்துக்கிறோம்னு யாராவது சொன்னாங்களா? அண்ணாமலை தானே சொல்றாரு திமுக எதிர்ப்புக்காக மட்டும் அதிமுக இருக்க வேண்டாம், அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவர் தானே சொல்றாரு. அதிமுக தரப்புல இருந்து யாரும் சொல்லலையே, அண்ணாமலையை தடுக்கலையே, பாஜகவை தடுக்கலையே சார். அதாவது நாங்க என்ன சொல்றோம், எந்த அடிப்படையில் காணாமல் சொல்றோம்னா, இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை, அவருடைய தீவிர எம்ஜிஆர் இதை வந்து நாங்க அண்ணாமலை நிறைவேற்றாங்க அதிமுக தொண்டர்கள் நம்புறாங்க சார். அதனாலதான் சொல்றாரு எங்க தலைவர். ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு இருக்கிற எடப்பாடி தலைவர் இடிஎம்கே சார் இன்னும் ஒரு வாரத்துல எலெக்ஷன் பாஜக தலைமையில ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு. அண்ணாமலைக்கு வாக்கு கேட்கணும், பாஜக தலைமையில இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு வாக்கு கேட்கணும். அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையில நீங்க தலையிடுறீங்க, அதிமுக குறித்து நீங்க விமர்சிக்கிறீங்க. அதிமுக எலெக்ஷனுக்கு அப்புறம் யார்கிட்ட இருக்குன்னு அண்ணாமலை வந்து ஆளுடம் சொல்றாரு. இந்த நேரத்துல பேச வேண்டிய பேச்சா இது அதிமுகவை வலுப்படுத்தும்னு அண்ணாமலைக்கு தெரியாதா? இல்ல சார், சார் அதை பேசல. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு வந்து களத்துல வந்து பாத்தீங்கன்னா தான் சொல்றேன், எங்கள் தலைவரை இன்னைக்கு தமிழகத்துல இன்னைக்கு அதிமுக தொண்டர் பாஜக வந்துட்டாங்க சார். இன்னைக்கு உள்ள நிலவரம் அதுதான். அதனால அதை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இன்னைக்கு அவர் இருக்கிறார். அது தீவிர அந்த திமுக எதிர்ப்பு பாஜக செய்யுது. அதனால யதார்த்தம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கு சொல்றோம் சார், இன்னைக்கு வந்து டெபாசிட் இழக்கும் சார் அதிமுக, எழுதி வைத்துக் கொள்ளுங்க சார். வலுவான இன்னைக்கு இடிஎம்கே எடப்பாடி தலைவரான இடிஎம்கே நிச்சயமாக டெபாசிட் இழக்கும். நான் என்ன சொல்றேன், அதே போல ஓபிஎஸ் கட்சியை அதிமுகவை நீங்க ஒப்படைச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்த பாஜக தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ் போயிடுவாங்களா, உங்ககிட்டே தான் இருப்பாங்களா, பாஜகவிலே இருப்பாங்க? நிச்சயமாக தீவிர திமுக எதிர்ப்பாளர் ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் இன்றைக்கு பாஜகவை நோக்கி ஆதரிச்சிருக்காங்க. பல தவறுகள் எங்களை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க. இதான் தலைவர் சொன்னார தவிர பாக்கி வேற எந்த அடிப்படையில சொல்ல, கலாச்சார யதார்த்தத்தை அவர் சொன்னார், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் உண்மையான பொருள், வேற மாதிரி எடுத்துக்கொள்ளாரு கூட. அதிமுக தொண்டர்கள் பாஜகவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆமா நிச்சயமாக. இன்னைக்கு வந்து தீவிர இடத்துல எடுத்து இப்ப நான் கேட்கிறேன், திமுக நீங்க ஓபிஎஸ் விவகாரத்துல வந்துடுறேன். இதே வந்து பாஜகவோட கூட்டணி வந்த பிறகு இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கலாம், ஓபிஎஸ் மற்றவர்களாக ஓபிஎஸ் அந்த ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் அவருக்கு இருக்கை பாருங்க, முதல்வர் கோரிக்கை எதிர்கட்சி கோரிக்கை வைக்கிறார். அதை உடனடியாக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகர் செய்ய வேண்டியதா முதல்வர். இத பத்திலாம் ஏன் பாஜக இவ்வளவு கவலைப்படுது, இவ்வளவு அக்கறைப்படுது? உங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியை நீங்க தமிழ்நாட்டுல வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை செய்யாம ஓபிஎஸ்க்கு இருக்க கொடுக்கல. ஓபிஎஸ் அதிமுக இருக்கணுமா, இபிஎஸ் அதிமுக இருக்கணுமானா ஏன் நீங்க அதிமுக பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க, இவ்வளவு அக்கறைப்படுறீங்க? சார் நான் எங்களுடைய கவலை அதல்ல, எங்களை நோக்கி வருகின்ற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. ஓபிஎஸ் சொல்லல, ஒரு உறவு இருக்கு. உட்கட்சி பிரச்சனை கடந்து போங்க. உட்கட்சி பிரச்சனை அதுக்கு தனியா ஆள் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க, தேர்தல் ஆணையம் இருக்கு, நீதிமன்றம் இருக்குன்னு பதில சொல்லி கடந்து போங்க. இல்ல சார், நெறியாளர் தவறாக கார்த்திகேயன் புரிந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய பதிலை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது ஓபிஎஸ் இருக்கை கூட எப்போது பாத்தீங்கன்னா இப்ப அதிமுக ஓபிஎஸ் கூட்டணி உறுதியான பிறகுதான் அதிமுக நீ மரியாதை அண்ணாமலை உறவு வேண்டாம் என்று துண்டித்து தேசிய தலைமை இன்னைக்கு அந்த முடிவை ஏற்றுக்கிட்டு பாத்தீங்களா. உண்மையாக நான் வந்து பாத்தீங்கன்னா திரு கார்த்திகேயன் கிட்டத்தட்ட 1987 கிட்டத்தட்ட 9 வயசுல இருந்து இந்த RSS இயக்கத்தில் நான் வந்து பயணிச்சுட்டு இருக்கேன். 95 இருந்து பாஜக பயணிச்சுட்டு இருக்கேன். உண்மையாக ஒரு தொண்டனாக, பாஜக தொண்டனாக, ஒரு பொதுமக்கள் சாராக ஒரு கட்சியை மட்டும் ஊழல் கட்சி என்று விமர்சித்து விட்டு ஒரு கட்சியை ஊழல் எதிர்ப்பை செய்யவில்லை என்று சொன்னால் மக்கள் வந்து எதிர்க்க தயாரா இல்லை. அந்த அடிப்படையில் எடப்பாடி தலைவரான ஊழல் ஆட்சியை எங்க அண்ணாமலை இருக்கின்றார். இதை மக்கள் விரும்புகின்றாங்க, பாஜக தொண்டர்கள் விரும்புகிறார்கள். கேசி பழனிசாமி இருக்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு நாங்கள் தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்க தொண்டர்கள் உற்சாகமா இருக்கின்றார்கள், அதிமுக தொண்டர்கள் உற்சாகமா தான் இருக்கிறாங்க. 7 முறைக்கு மேல திரு நரேந்திர மோடி இங்க வந்தாச்சு, பிரதமர் வந்தாச்சு. ஆனா ஒரு முறை கூட திரு இபிஎஸ் குறித்து எந்த விமர்சனமும் அவர் வைக்கல. எம்ஜிஆர் குறித்தும் ஜெயலலிதா குறித்தும் வாயார புகழ்ந்து பேசுறாரு, அதிமுக குறித்து புகழ்ந்து பேசுறாரு. ஆனா அண்ணாமலை மட்டும் அதிமுக குறித்து விமர்சிக்கிறாரு, இபிஎஸ் குறித்து விமர்சிக்கிறாரு. இதற்கு பின்பு இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அதாவது சார், எங்களை பொறுத்தளவு பாரத பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்வது திமுக.
அதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போறார். இன்றைக்கு கடுமையான இன்னைக்கு வந்து அண்ணாமலை மீது விமர்சிக்கிறது அங்க இருக்கிற எடப்பாடி தலைமையான ஏடிஎம்கே விமர்சனம் வச்சது. அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்கின்றார். அதனால யாருக்கு பதில் சொல்லணும், யாருடைய பலம் என்ன என்பது அதுக்கு பதில் தகுந்த மாதிரி தான் ஒரு தலைவர் சொல்ல முடியும். அதுதான் கேள்விக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். தவிர மோடி எடப்பாடியை பேசுற அளவுக்கு இங்க ஒண்ணும் அப்படி ஒண்ணும் இது இல்லை. அண்ணாமலையை பத்தி அவங்க அச்சு கட்டுறாங்க. கோயம்புத்தூர் சொன்னார் சகோதரர், இவ்வளவு வாக்கு சதவீதம், இவ்வளவு பூத்து சார், எங்களுடைய அண்ணாமலை வெற்றி உறுதி செய்யப்பட்டது சார். நீங்க என்ன சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியும்? மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க சார். அதிமுக தொண்டர் எல்லாம் கட்சி சாராம அடுத்த சுற்றுல பேசலாம். கை உயர்த்துறாரு. ஓகே, அடுத்த சுற்றுல பேசலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இது வந்து எம்ஜிஆர் உருவாக்குன, ஜெயலலிதா உருவாக்குன அதிமுக இல்ல, எடப்பாடி தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அதிமுக. அதுல உட்கட்சி பிரச்சனை இருக்கு, 6 அமைச்சர்கள் பேர்ல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு அந்த அடிப்படையில தான் விமர்சிக்கிறார் திரு அண்ணாமலை அதிமுகவை பத்தி. இல்ல, எம்ஜிஆர் மறைந்த பிறகு அம்மா வந்தாங்க, அம்மா மறைந்த பிறகு எடப்பாடியார். அவர்கள் மறைந்த பிறகு தளம் வந்தான் திரும்ப. இது என்ன பெரிய ரகசியம் இருக்கு சொல்றதுக்கு? இப்ப நீங்க எடப்பாடியார் அவர்கள் போகிற கூட்டம் எல்லாம் நானும் கூட தான் போறேன். பொள்ளாச்சி, நேற்று கூட பொள்ளாச்சி, திருப்பூர். அதாவது என்ன செய்தோம், நாங்க என்னவெல்லாம் பதவிக்கு செய்தோம் அந்த கடந்த ஆட்சியில, திமுக என்ன செய்யல, இதை தாண்டி அவர் பேசுறதே இல்லைங்க. ஆனா அண்ணன் கேசிபி அவர்கள் மிக அற்புதமா அழகா சொன்னாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் அதிமுக அழிப்பேங்கிற ரேஞ்சில் பேசுறாரு. நீங்க அதிமுக அவ்வளவு லேசான கட்சிகள். இந்தியாவில மிகப்பெரிய கட்சி, 30 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட கட்சிங்க. பாரதிய ஜனதா கட்சி ஓரிரு எம்எல்ஏ கூட அதிமுக தகவல் தான் வந்தது. 30 இடங்களை அதிமுக வெற்றி பெறலாம் காரணம்னு கூசாம அண்ணாமலை சொல்றாரு சார். ஆச்சரியமா இருக்குது. அந்த 30 இடமே பட்டியலிட்டு சொல்லுங்க. கடந்த தேர்தலில் பாஜக அங்க என்ன வாக்கு வாங்குச்சுன்னு சொல்லுங்க. அதாவது சொல்றது எழுது. நான் இன்னைக்கு பாருங்க, காலையில துண்டு ஏன் போட்டுக்கிறேன்னா, அதிமுக கூட்டணி வச்சதுனாலதான் பாஜகவுக்கே தோல்வின்னு அண்ணாமலை சொல்றாரு சார். நான் எழுதி வச்சுங்க, பாஜகவோடு அதிமுக இணைந்த பிறகுதான் 2019 கேவலமான தோல்வி அதிமுகவுக்கு வந்தது. அதாவது 21 எடப்பாடியார் முதலமைச்சர் என்று சொல்லிய பிறகு மிக குறைந்த வாக்குல ஆட்சி இழந்தவங்க. அவருடைய பெரியண்ணன் மனப்பான்மையினால, இபிஎஸ் உடைய பெரியண்ணன் மனப்பான்மையினாலதான் அதிமுக தொடர் தோல்வியை சந்திக்குதுன்றார். இப்படி சொன்னீங்கன்னா அம்மாவை என்ன சொல்வீங்க? நாங்கெல்லாம் அம்மா மாதிரி அண்ணன் எடப்பாடியார் மாற வேண்டும் என்று இன்னும் விரும்புறோம். அவர் என்ன நிலைமைக்கே வரல. அவர் இன்னும் எளிமையாவே வாழ்ந்துட்டு இருக்கார். அம்மா மாதிரி மிகவும் இன்னும் கடுமையாக அவர் காட்ட வேண்டும். அப்பதான் கட்சி பயப்படுங்க. நாட்டு மக்கள் அதை விரும்புறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல சார், இன்னைக்கு சொல்றேன், காலையில இருந்து அண்ணன் கேசிபி சொன்ன மாதிரி பாஜக தலைவர் அண்ணாமலை பேசிய பிறகு எங்க கோவை நாடாளுமன்ற தொகுதியில நானே பல ஊருக்கு போனேன். கோவில்பாளையம், தாயம்பாளையம், எங்க பகுதியில ஊர்கள்ல 25 இளைஞர்கள் பாஜக ஆதரவா இருந்தவர்கள் விலகி வந்தாங்க. அவர்கள் போட துண்டு. அப்போ அண்ணாமலை பேச்சு உண்மையில் அதிமுக நல்லது. இப்போ ஒரு விஷயம் பாருங்க, ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிமுகவை அழிக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை அவர் நிரூபிச்சிட்டார். அப்ப அடுத்தது அதே மாதிரி அண்ணன் கேசிபி சொன்ன மாதிரி திமுகவோடு மன்னிக்கவும் பாஜகவோடு கள்ள உறவு என்று சொன்ன திமுகவுக்கு அது இல்லை. அதிமுகவை அழிப்பதற்கு பாஜக தான் முயற்சி என்பதை அண்ணாமலை பேசிட்டாருங்க. அப்ப அண்ணாமலையே இதுதானோன்னு சந்தேகம் வருது கேசிபி எல்லாம் பேசுறத வச்சு பார்க்கும்போது. இல்ல சார், என்ன உண்மைனா இன்னைக்கு மக்களுக்கு வந்து பாஜக கடந்த 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுச்சுன்னு சொல்லவே இல்லைங்க. குறிப்பா நேற்று பொள்ளாச்சியில எடப்பாடியே சொன்னார். ஆனமலையாறு நல்லா திட்டத்துக்காக கேரள முதலமைச்சரோடு 2 முறை அண்ணன் எஸ்பி வேலுமணி, பொள்ளாச்சி சேதாரமோடு 2 முறை பேசி திட்டம் நிறைவேறுவதற்கு அனைத்து பணிகளும் அதிமுக பண்ணுச்சுங்க. பாஜக என்ன பண்ணுச்சு? 10 ஆண்டு காலம் ஒன்றும் செய்யாத பாஜக இந்த 1 மாத தேர்தல் காலத்தில் மட்டும் ஏன் பேசுதுங்கப்பா? அப்ப தமிழ்நாட்டு உரிமைகளையோ தமிழ்நாட்டு பிரச்சனைகளையோ கண்டுகொள்ளாத பாஜக இன்றைக்கு மட்டும் வேகமா பேச அவசியம் என்ன? அப்ப அதிமுக பேசுறவருக்கு பதில் சொல்லணும்ல. ஒருத்தர் வந்தாரு போனாரு இந்த மாதிரிதான் பேசணுமா? அவருக்கு பேர் இல்லையா? அண்ணாமலைன்னு ஒரு பேர் இல்லையா? அண்ணாமலைங்கிற பேர் வச்ச ஒருத்தர், மாநில தலைவர் ஒருத்தர் தானே விமர்சிக்கிறாரு. அவருக்கு பதில் பேச வேண்டாமா திரு இபிஎஸ்? சொல்றேன் சார், நேத்து கூட நான் அதிமுக பொதுக்கூட்டத்தில் திருப்பூர் பேசுறேன். என் போன்றவர்களே போதுங்க அண்ணாமலைக்கு. எடப்பாடியார் எல்லாம் பேசுற அளவுக்கு அண்ணாமலைக்கு தரம் இல்லாத ஒரு அரசியல ஒரு நாகரிகம் ஒண்ணு இல்ல. ஊடகத்துல ஒரு நண்பர்கள் ஒரு வாகனத்தில் பின்தொடர்ந்து போறாங்க. ஒரு மாநிலத்தை எவ்வளவு பக்குவம் போங்க, இறங்கி அடிக்கிற மாதிரி வராங்க. அதாவது ஊடகத்தையும் மதிக்கிறது இல்ல, அரசியல் கட்சியையும் மதிக்கிறது இல்ல, மக்களையும் கேவலப்படுத்தாரு, வாக்காளரையும் அசிங்கப்படுத்துறாரு. ஒரு தலைவருக்குரிய நாகரிகமான எந்த பண்பும் அண்ணாமலைக்கு இல்ல. 52 ஆண்டு காலம் உங்க தரத்துக்கு நீங்க விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு திரு அண்ணாமலை இல்ல. சரி, 52 ஆண்டு காலம் அனுபவம் பெற்ற மோடியை விமர்சிங்க. திரு மோடியை விமர்சிங்க. மோடிய மற்ற பாஜக தேசிய தலைவர்களை விமர்சிங்க.
தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரையில் பாஜக ஜீரோ. இந்த ஜீரோவை போய் இமயமலையா இருக்கிற அதிமுக இந்த அண்ணாமலை பற்றியோ மோடியை பற்றியோ பேச நினைக்கிறீங்களா? தயவு செஞ்சு அண்ணாமலை ஒரு பொருட்டே எத்தனை முறையே பேசியாச்சு. மணிகண்டன் சார், மோடி மீண்டும் பிரதமர் ஆகணுமா வேண்டாமா? அதுதான் தீர்மானிப்பதற்கான தேர்தல் தானே இது. இன்றைய பிரச்சாரத்துல இபிஎஸ் என்ன பேசுறாரு? முதல்வராக உதயநிதியுடைய கனவு நனவாகாதுன்னு பேசுறாரு. 2 வருஷம் கழிச்சு நடக்கக்கூடிய தேர்தல் குறித்து இன்றைய தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறாரு இபிஎஸ். மோடி மீண்டும் பிரதமராக மாட்டார், இந்தியா கூட்டணியும் ஆகாது. 40 அதிமுக வெல்லும். அதிமுக யாரை சொல்கிறதோ அவர்கள் தான் பிரதமர். நான் அடி சொல்றேங்க, 2 கட்சிக்குமே வேலை இல்ல. அதிமுக 40 வென்று இந்த 40 உறுப்பினரை கொண்டவர் தான் நாட்டின் பிரதமர் வர முடியும். அதுதான் அதிமுக ஏற்பாடு. இப்படிங்க பாஜக எந்த ஊர்லயாவது பிரச்சனையை மையப்படுத்தி பேசுதான் பாருங்க. ஒண்ணு ஓபிஎஸ் கேசிபி என்ன சொன்னதுக்கு ஒன்னாவது மறுப்ப யாரும் பேச முடியாதுங்க. அதாவது அதிமுக குறித்து மட்டும்தான் அண்ணாமலைக்கு கவலை. மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. கேசிபி அண்ணன் நல்லா பேசுறாருலாம் அப்படியே நீங்க கட்சியிலையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கேசிபி எங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை நிறுத்திக்குவார். அப்படியே இங்க முடிஞ்ச பயணம் இங்கேயே தொடங்கினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏதாவது கன்சிடர் பண்ண சொல்லுங்க. நிச்சயமா எடப்பாடி நான் சொல்லுவேன். எடப்பாடியா கூட்டம் பாருங்க, ஆக்ரோஷமா அவர் வந்தா ஆக்ரோஷம் வணங்குறாங்க, அவருக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க. இதை கண்டு அச்சப்படுகிறார் அண்ணாமலை. கோயம்புத்தூர்ல டெபாசிட் வாங்குறது சிரமம். 2016 பூத்துகளை கொண்ட கோவை நாடாளுமன்றத்துல எத்தனை பூத்துக்கு ஆளுன்னு சொல்லுங்க. நான் விழாவரி சொல்றேன். அடுத்த சுற்றுலையும் பேசுவோம். திரு துரைக்கண்ணா, எலெக்ஷனுக்கு அப்புறம் திரு ஓபிஎஸ் அதிமுக போகும் அப்படின்னு ஆரூடம் சொல்லியிருக்கிறார் திரு அண்ணாமலை. மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு ஆணவத்தின் உச்சம், திமிர்வாதம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு பக்குவமற்ற பேச்சை தான் திரு அண்ணாமலை பேசியிருக்கிறார். அண்ணா திராவிட கட்சி வரும்னு அது அடுத்த செட்டில் வரேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த அரசியல் இயக்கத்தை 1972 மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய அந்த இயக்கம் என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கமாக அது சந்தித்த 6 மாதத்தில் சந்தித்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேசிய கட்சியான இந்திரா காங்கிரஸ், மாநில கட்சியான திமுக, ஆகப்பெரிய தலைவரான பெருந்தலைவர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், இந்த 3 பெரும் அரசியல் கட்சிகளை வீழ்த்தி ஒரு மகத்தான வெற்றி பெற்ற இயக்கம். 74 கோவை இடைத்தேர்தலில் பாண்டிச்சேரியில் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய அளவுக்கு வெற்றி பெற்ற இயக்கம். அதை தொடர்ந்து 77, 80, 84 ஒரு ஹாட்ரிக் வெற்றி. இந்திய தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பொதுவெளிகளில் பேசப்பட்ட திரு கருணாநிதி அவர்களை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே அதற்கான வரலாற்று தேவை முடிஞ்சு போச்சுன்றார். இது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம், தொண்டர்கள் இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1977 முதல் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசினார். இந்த எம்ஜிஆரை அழிக்க வேண்டும் என்கிறார்கள். இந்த ஒரு எம்ஜிஆரை அழித்து விட்டால் 1000 எம்ஜிஆர் தோன்றுவான். 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் அண்ணாவின் உருவம் பொறித்த அந்த கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்று பேசியவர் எம்ஜிஆர். இந்த இயக்கத்தின் மீது, இந்த தொண்டர்களின் மீது, இந்த கட்சியின் மீது அவருக்கு மிகப்பெரிய ஈடுபாடு, நம்பிக்கை இருந்தது. ஆனா இப்போ 2 சமுதாயங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக அப்படி கொண்டு போக முடியாது. அதிமுகவை அப்படி கொண்டு போகவே முடியாது எந்த காலத்திலும். அதை தாண்டி மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் சொன்னார், தலைவர் கட்சி 1000 ஆண்டுகளை கடந்து இருக்கிறார். ஆனால் 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்று செல்வி ஜெயலலிதா பேசினார். கனவு, திரு ஓபிஎஸ் உடைய போராட்டம் எல்லாமும் அதிமுகவை மீட்கணும்ன்றதானே. டிடிவியோட கனவு, டிடிவியோட போராட்டம்ங்கிறது அதிமுகவை மீட்கணும்ன்றதானே. அரசியல் அண்ணாமலை பிரதிபலிக்கிறார். அரசியல் களத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், பிரிவுகள், பிளவுகள், மீண்டும் சேருதல் என்பது இருக்கும். நம்ம இந்த கடந்த 52 ஆண்டுகளாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே இந்த பிளவு, பிரிவு இருந்தது. மீண்டும் இணைந்தார்கள். ஜே அணி, ஜா அணி என்று மீண்டும் இணைந்து ஒரு மகத்தான வெற்றியை பெற்றார்கள். அதாவது இந்த 52 வருஷத்துல ஓபிஎஸ் கரத்துல அதிமுக போய் சேரும்ன்றதுல என்ன உங்களுக்கு முரண்பாடுன்னு கேக்குறேன். முரண்பாடே இல்ல. முரண்பாடே இல்ல. அண்ணாமலை சொல்றதுனால முரண்படுறீங்களா? இல்ல. அண்ணாமலையினுடைய கூற்று என்பது திமுகவை எதிர்க்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த கட்சி எதற்குன்னு கேட்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை அரசியல் கொள்கை என்பது கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம் என்பது. ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களும் ஆட்சியில, கட்சியில பொறுப்புக்கு வர வேண்டும் என்று.
ஏறத்தாழ 10 ஆண்டுகள் இந்த மாநிலத்தில் மிகப்பெரிய நல்லாட்சியை நடத்தியவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணவர். அந்த இயக்கம் தேர்தலுக்கு பிறகு அழிந்து போன்னு பேசினது ஆணவத்தின் உச்சம் தானே. அண்ணாமலையினுடைய பேச்சு என்பது அவர் 10,000 புத்தகம், அதிமுகவுக்கான தேவை இன்னும் இருக்கு. லட்சக்கணக்கான புத்தகங்களை படிச்சிருக்கலாம், அரசியல் படிக்கல. அதிமுகவுக்கான தேவை இருக்கு. நிச்சயமா ஓபிஎஸ் கரத்துல கொண்டு போய் சேர்ப்போம் அதிமுகவன்னு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்ல அதாவது மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்கிற கருத்தாக்கம் திரு அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிறார். அங்க இருக்கிற கள நிலவரமும் அதற்கு சாதகமாகவே இருக்கும் என்பதால் நானும் அறிந்த வகையில் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்காக ஒரு உரிமை மீட்பு குழு என்று ஒரு இயக்கத்தை நடத்தி போறார். இந்த தேர்தலுக்கு பிறகு கட்சியிலேயே 1989 ஒரு மிகப்பெரிய தோல்வியை ஜே அணி ஜா அணி சந்தித்தது, அந்த போன்ற ஒரு நிலை இப்போது உருவாகி அதிமுக ஒரு பின்னடைவை சந்திக்குமே என்றால் கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் கேசிபி அடிக்கடி சொல்வார், தொண்டனுடைய உணர்வு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கட்சியில பயணப்படுவருடைய உறவு, செல்வி ஜெயலலிதா காலத்தில் இருக்கிற அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், அடிப்படையினுடைய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய உணர்வு என்பது கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதுதான். திரு ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லோரும் இணைந்து இந்த கட்சி தனிப்பட்ட யார் கரங்களுக்கும் கட்சி போக வேண்டாம் இல்ல யாரு. ஆமா அதுதான் சொல்றேன். இது தொண்டர்கள் இயக்கம். இந்த இயக்கம் என்பதை கட்டமைத்து கொண்டு போவதற்கு தொண்டர்களின் பிரதிநிதிகளாக யார் வருகிறார்களோ, யாரை ஏற்கிறார்களோ அவர்கள் வெளியில வரும். அதனால இந்த கட்சி அழிந்து விடும் ஒழிந்து விடும் அப்படிங்கிற அந்த பேச்சு என்பது நிச்சயமா யாராலும் ஏற்க முடியாது. இந்த கட்சியை ஒழிப்பதற்காக மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி 1972 76 டிசம்பர் வரைக்கும் இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு மாநில கட்சியும் இந்த அளவுக்கு சோதனைகளை எதிர்கொண்டிருக்கிறார். 16 பேர் உயிர் பலி, 6 பேர் கொலை பண்ணானுங்க, பல்லாயிரக்கணக்கானோர் சிறை சென்றார்கள், அடிச்சு பொய் வழக்குகள் போட்டு முடியவே முடியல. அது மீண்டும் மீண்டும் வளர்ந்தது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இந்த தேர்தலோட முடிந்து போகும் என்பது நிச்சயமாக எவராலும் ஏற்க முடியாது. பொதுவெளிகளில் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களே இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. திரு கார்த்திகேயன், அதிமுகவுக்கு பாஜக நல்லா தான் பண்ணியிருக்கு திரு அண்ணாமலை பேச்சு மூலமா. அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கு இது உதவி செய்யும் அப்படின்னு திரு கேசிபி சொல்றார். அதுதான் அண்ணாமலை பேச்சின் மூலமாக அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய லாபமா? உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள்னு இருக்கக்கூடியவர்கள் அது நிச்சயமா உறவு குறைக்கும். இல்லை மோடி அவர்கள் பிரதமராகணும்னு யாராவது காவடி இழுத்திருந்தாங்க, இல்லைன்னா தங்கத்தேர் இழுத்திருந்தாங்கன்னா அவர்களுக்கு நிச்சயமா அதில் பலன் கிடைக்காது, அவர்களுக்கு ஏமாற்றம் தான் வரும். இல்லை அதிமுக தொண்டர்களே அப்படி பிளவு இருக்கா? இது எனக்கு தெரிஞ்சு இல்லை. பை அண்ட் லார்ஜ் பெருவாரியான அதிமுக தொண்டர்களோட இபிஎஸ் பக்கம் தான் இருக்கிறார்கள். அதில் சில கருத்து வேறுபாடுகள் அந்தந்த சில பகுதிகளில் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்றாரு, உங்கள் பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார் விஜயன்ட்ட? அதிமுகவில் தான் நாங்கள் தோற்று போனோம்னாரு 2019. அவங்க வாக்கு எங்களுக்கு வரல, அந்த 30 சீட்டுகள் நாங்கள் கொடுத்த கொடைன்ற வார்த்தையை தானே பயன்படுத்தினாரு. அப்போ இந்த வாக்கியத்தை கேட்கக்கூடியவர்கள் உண்மையான அதிமுக தொண்டர்கள் யாராவது பாஜக ஆதரிப்பாங்களா? இல்லை பாஜகவுக்கு போறாங்க அதிமுக தொண்டர்கள்னு திரு தங்க வர. அதனால தான் அந்த வார்த்தையை கரெக்டாக சொன்னேன். உண்மையான அதிமுக தொண்டர்களாக இருக்கக்கூடிய யாருமே அங்கே போகவும் மாட்டார்கள், அவர்கள் அந்த ஆதரவையும் தெரிவிக்க நல்க மாட்டாங்க. நிச்சயமாக அது இயற்கையாகவே எப்போவுமே ஒரு சில கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகிறது அதிகார தேவைக்காக இல்லை ஆசைக்காக ஒரு சிலர் போகிறது வேற. ஆனால் அதிமுக அந்த கட்சியோடு விசுவாசமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி இந்த கட்சியால் தான் நாங்கள் தோத்தோன்னு யாராவது ஒருவர் குழந்தைகளோடு கேட்டால் கூட சொல்லுமா? பாஜக அதிமுக ஜெயிச்ச 75 சீட் 66 சீட்டில் 69 சீட்டில் பாஜகனால தான் நாங்கள் 30 சீட்டு அதிமுக ஜெயிச்சதுன்னா தமிழ்நாட்டில் அரசியல் பாலபாடம் படித்தவர்கள் கூட யாராவது ஒப்புக்கொள்வாங்களா? இல்ல இந்த கட்டமைப்பு அதிமுகவுடைய கட்டமைப்போ அதிமுகவுடைய வாக்கு வங்கியோ இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் குறித்த புரிதலோ இல்லாமையா திரு அண்ணாமலை இப்படி பேசியிருப்பார் நினைக்கிறேன். அவருக்கு புரிதல் இல்லைன்ற நான் அந்த அளவுக்கு நான் எடுக்க விரும்பல. அவர்கள் புரிதல் இருந்தும் வெளிப்படை வெறுமனே ஒரு அகங்காரத்தோட பேசக்கூடிய பேச்சா தான் இதை பார்த்துக்கிறேன். இப்போ இன்னைக்கு அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் உங்களோட பேட்டியில் கொடுத்தது பாஜகவினுடைய ஏடிஎம்கே 2.0 திட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. முதல் ஏடிஎம்கே 1ன்றதை பிப்ரவரி 2017 அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு அப்புறம் 2 மாதங்கள் கழிச்சு முதல் பிளானை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. தர்ம யுத்தம் பிப்ரவரி 7ஆம் தேதி ஓபிஎஸ் இருந்தார். அதுக்கப்புறம் கட்சி பிளவுக்கு உள்ளாச்சு. யாராவது மறுக்க முடியுமா இன்னைக்கு வரைக்கும்? அதிமுக பிளவுக்கு இன்றைய நிலைக்கு காரணம் இவ்வளவு அளவுக்கு வெர்டிகலா ஸ்பிளிட் ஆனதோ இல்லை ஹாரிசான்டலா ஸ்பிளிட் ஆச்சோ அதற்கு காரணம் பாஜக தான் யாராவது மறுக்க முடியுமா? அதிமுக தொண்டர்கள் யாராவது மறுப்பார்களா? இல்லை பொதுவாக அரசியல் கட்சிகள் யாராவது மறுப்பாங்களா? அதிமுக பிளவுக்கு காரணம் பாஜக தானே. அப்ப 2ஆம் கட்டம் ஏடிஎம்கே 2.0 இந்த கட்சியை எப்படி அணுகணும் அப்படின்றது, இந்த கட்சியை எப்படி உடைக்கணும் அப்படின்ற அடுத்த கட்ட
திட்டத்தை தான் வந்து அண்ணாமலை வெளிப்படுத்தியிருக்காரு. சரி, இது தெரிஞ்ச பிறகும் ஏன் இபிஎஸ் ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாரு திரு அண்ணாமலை? அவருக்கு இயல்பாக கூடிய சிக்கல் இருக்கு. நீங்க அந்த கேள்வியை கேட்டீங்க, பிரதமரை ஏன் விமர்சனம் வைப்பதில்லை. இப்ப அவர் சொன்னாரு வந்து இந்தியா கூட்டணியும் வராது, மோடியும் பிரதமர் ஆக மாட்டாருன்னா 40 சீட்டுகளை ஜெயிச்சு எந்த நாட்டுக்கு இல்லை எந்த மாநிலத்தை வந்து ஆட்சி பண்ண முடியும்? இங்க நிச்சயமா 543க்கு 272 சீட்டு வேணும். யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. ஒரு கூட்டணி உருவாகணும், இல்லைன்னா ஒரு தனிப்பெருங்கட்சிக்கு அந்த 40 சீட்டுகள் ஆதரவு போகணும். நாடாளுமன்ற தேர்தல் பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பை தீவிரப்படுத்தினாதானே அதிமுகவுக்கு வாக்குகள் கிடைக்கும். அது வந்து கன்வின்சிங்கா இல்லைன்றதா நான் சொல்றேன். நீங்கள் வந்து இன்று பேசக்கூடிய வார்த்தைகள், சில விஷயங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, ஒருவேளை இன்னைக்கு அண்ணாமலையோட பேச்சுக்கு அப்புறம் அதிமுக குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒருவேளை வந்து கொஞ்சம் தன்னுடைய விமர்சனம், மோடி மீதான விமர்சனத்தையோ இல்ல பாஜக மீதான விமர்சனத்தையோ நீங்கள் சொன்னது போல மறைமுகமா ஒருவர் வந்தார் ரோட் ஷோ செய்தார்னா இல்லாம கூர்த்திட்டுவார்கள் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா அது கூட உறுதியா செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக மோடி அவர்களையோ இல்ல பாஜகவையோ வந்து கடுமையான விமர்சனத்தை வைப்பதை வந்து தவிர்க்கிறார். அது எடப்பாடி பழனிசாமியும் அவர் பண்ணல. அண்ணாமலை குறித்தோ திரு மோடி குறித்தோ அதுதான் பிரச்சனையே அங்கதான் இருக்கு. என்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி வந்து உறுதியாக பாஜக குறித்து குறிப்பாக மோடி குறித்து அந்த கடுமையான விமர்சனத்தை முன்னிறுத்துறாரோ, இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசி பிரயோஜனம் இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும் பொழுதுதான் திரு ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய மோடி மீதான விமர்சனத்துக்கு ஒரு கவுண்டர் இருக்கும், ஒரு கம்பெடிட்டரா வருவார். அந்த இடத்துக்கு நீங்க உருவெடுக்காம நான் வந்து ஒருவர் வந்தார் பாஜகன்னு சொல்ல மாட்டேன், இல்ல மோடி அவர்கள்ன்ற வார்த்தைகளையே பிரயோகிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப ஸ்டாலின் அவர்கள் மோடி மீது வைச்சு அந்த விமர்சனம் வைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய ஓட்டை உங்களுக்கு எப்படி வரும்? அந்த நம்பகத்தன்மையே வராது. இது அடிப்படை. இப்போ அண்ணாமலை பேச்சு மூலமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு வரும்னு கேசிபி நம்புறாரு. இல்ல, சிறுபான்மையினர்கள் தனிப்பட்டு நம்ம சுருக்க வேண்டியதில்லை. என்னை பொறுத்தவரை வந்து ஏடிஎம்கே ஓட்டு வந்து 1-2 ஓட்டுகள் கூட பாஜகவிற்கு போகுதுன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, பாஜக நண்பர் சொன்னார், அவர்கள்லாம் இங்க பக்கம் வர்றாங்கன்னு. அது போனவங்க கூட ஒருவேளை திரும்பி வரலாம், இல்ல போறதை இனிமேல் தடுத்து நிறுத்துவதற்கு இன்னைக்கு அண்ணாமலை பேசின பேச்சு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா அதனால தான் நான் திருப்பியும் சொல்றேன், உண்மையான அதிமுக தொண்டர்களாக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் உங்க புதிய தலைமுறை பேட்டியில் பேசிய பேச்சை கேட்கும் பொழுது நிச்சயமாக பாஜக பக்கம் போக மாட்டாங்க. அப்ப எந்த பாஜக அவரு என்ன சொல்றாரு, ஓபிஎஸ் பக்கம் வந்து ராமநாதபுரத்தில் வெற்றி பெற்றுட்டா டிடிவி தினகரன் வந்து தேனியில ஜெயிச்சிருவார், இந்த பகுதியில் டெபாசிட் அந்த பக்கம் போயிடும், அதிமுக அந்த பக்கம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் தேனியில கூட அவர் ஒரு சீட் அவர் மட்டும் தான் வெற்றி பெற்றாரு, என்ன உடனே வந்து அதிமுக கன்சல்டேட் பண்ணிட்டாரா? இல்ல, எங்கேயுமே டெபாசிட் வாங்காதுன்றாரு அதிமுக. இந்த தேர்தலோட அவுட்கமை வைத்து வந்து அதிமுக உடனே ஒரு சுணக்கம் ஏற்படும். ஒரு பெரிய தோல்வி வந்தால், ஒரு மோசமான தோல்வி வந்தால் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில வருத்தங்கள் வரும். ஆனால் இது இன்றே வந்து இப்ப செய்யக்கூடிய பிரச்சாரமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026க்கான பிரச்சாரமாக தானே முன்னெடுக்கிறார். அவர் பாஜகவை விட வந்து திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் நீங்களே கேட்டீங்களா, உதயநிதி வந்து முதல்வர் கனவு பணிக்காதுன்ற. அப்ப 2026 நோக்கி தான் அவர் போயிட்டு இருக்காரு. அதற்கு அது கட்சியில் இருக்கக்கூடியவர் எல்லாரும் இன்னைக்கு சொல்றாரு இல்லையா, 6 பேர் இருந்தாங்க, ஊழல் பெருச்சகலில் இருந்தாங்க, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் 10,000 கோடி போட்டு அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாருல, இதெல்லாம் தெரியலையா? 2021 தேர்தலில் தெரியலையா? 19 சொன்னீங்களா, 21 தெரியலையா? இல்ல இன்னைக்கு கதவு திறந்து வச்சிருக்கேன்னு சொன்னத பாமகவுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு சொல்லி சொல்றாரு இல்லையா, அந்த கேள்வியே வந்து அதிமுக மீண்டும் சேர்த்துக் கொள்ளப்படுமான்ற கேள்விக்கு தான் அமித்ஷா பதில் சொன்னாரு. அப்ப நீங்க யாரை ஏமாத்துறதுக்காக வந்து திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு பதில சொல்லிட்டு இருக்காரு? இடைவேளைக்கு போறதுக்கு முன்பு திமுக வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ரகசிய கூட்டணி இருந்துட்டே இருக்கு அப்படின்னு தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. திமுக தலைவர் உட்பட எல்லோருமே விமர்சிக்கிறாங்க. திரு அண்ணாமலை இவ்வளவு காட்டமா அதிமுக குறித்து விமர்சனம் செய்த பிறகு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளோ இல்ல எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா விசுவாசிகள் திமுகவுக்கு ஓட்டு போடலாம்னு இருந்தவங்க இப்போ மீண்டும் கன்சாலிடேட் ஆகி அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுகவுக்கு இதுல ஏதாவது பாதிப்பு இருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்காது. நான் அதுதான் திருப்பியும் சொல்றேன். அதிமுக ஓட் பேங்க் வந்து கன்சாலிடேட் ஆகுது, அது உறுதிப்படுத்தும். அதிமுகவுடைய ஓட் பேங்கை வந்து ஓரளவிற்கு, அதுவும் குறிப்பாக அந்த மேற்கு பகுதிகளில் கன்சாலிடேட் பண்ற, அவங்களை எனர்ஜைஸ் பண்றதுக்கு, ஒரு வேகப்படுத்துவதற்கு இல்ல ஒரு எரிச்சல் ஊட்டுவதற்கு நிச்சயமா அந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு. ஆனால் இதனால சிறுபான்மையினர் வாக்குகள் வரணும்னா அப்ப நீங்க கன்வின்சிங்கா சிறுபான்மையினருக்கு எதிராக யார் இருக்காங்க அவங்களுக்கு எதிராக வலுவா களமாடணும். ஆனா வந்து நீங்க விமர்சிக்கணும். அப்ப அந்த மோடியோ இல்ல பாரதிய ஜனதாவை விமர்சனம் செய்யாமல் சிறுபான்மையினர் வாக்குகள் வந்து அண்ணாமலை பேசினாலே வந்துரும்னா அது வராது. பேசும். திரு கேசி பழனிசாமி இபிஎஸ் வந்து விமர்சிக்க மாட்டேங்கிறார், திரு மோடியை விமர்சிக்க மாட்டேங்கிறார், திரு அண்ணாமலையை விமர்சிக்க மாட்டேங்கிறார், பாஜக குறித்து விமர்சிக்க மாட்டேங்கிறார். ஆனா அண்ணாமலை வந்து இபிஎஸ் விமர்சிச்சு, அதிமுக விமர்சிச்சு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், பாஜக எதிர்ப்பு வாக்குகளை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணணும். அதுக்காக காத்திருக்க அதிமுக. அதாவது அதிமுக இருக்கக்கூடிய யாருமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து அதிமுகவுக்கு வந்தவங்க அல்ல. ஒன்று அவரோடு சமகாலத்தில் பயணித்தவர்கள், அல்லது அவருக்கு முன்னாடியே
அந்த குடும்பத்துல இன்றைய இளைஞர்களாக இருந்தா கூட அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க எம்ஜிஆரை கண்டு, ஜெயலலிதா அம்மாவை கண்டு இந்த இயக்கத்துக்கு வந்தவர்களாக வந்து இருப்பாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து இத சொல்லி அரசியல் அறிவு பெற வேண்டிய நிலையில அடிப்படை அதிமுக தொண்டர்கள் வந்து இல்ல. இன்னைக்கு வந்து எல்லாரும் குறை சொல்றது என்னன்னா, அதிமுகவுக்கு ஒரு நேரேட்டிவ் பாலிடிக்ஸ் லைன் செட் ஆகல, நேரேஷன் இல்ல அப்படிங்கிறது. அந்த நேரேஷன் இப்ப அண்ணாமலை செட் பண்ணி கொடுத்துட்டாரு. அதிமுகவை அழிக்க துடிக்கிற பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்திலிருந்து விரட்டணும். ஆளுகிற திமுக அரசாங்கத்தினுடைய அவலங்களை மக்களிடத்துல சொல்லணும். அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேணும். இவ்வளவுதான். இல்ல இதை இபிஎஸ் செய்வாரா செய்ய மாட்டாரான்றதான தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க. தேவையில்லை சார், நாங்க ரட்டளையையும் எம்ஜிஆரையும் பாக்குறோம் சார். நீங்க திருப்பி எடப்பாடி பழனிசாமிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு அது இம்மெட்டீரியல் சார். நாங்க என்ன எடப்பாடி பழனிசாமி பார்த்து அதிமுகக்குள்ள வந்தவங்க எத்தனை பேர் சார் இருக்காங்க? யாரும் கிடையாது. மணிகண்டனே அம்மா காலத்துல அவர் ஒரு கூட்டணி கட்சி தலைவர் அம்மா கூட. அந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிற நிலையிலேயே அதிமுக தொண்டன் இல்ல. இன்றைய கிராமங்கள்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, கிளை அளவுல இருக்கிறவங்க நம்ம பேசுறதை விட மிக தெளிவா பேசுவாங்க. இப்ப நம்ம இங்க செய்யற விவாதத்தை அவங்க கிராமத்துல உட்கார்ந்து நாளை காலையில பேசிட்டு இருப்பாங்க. அடிப்படையில ஒண்ணு, ஒரு தலைவர் தோற்க கூடாது. கலைஞர் எடுங்க எங்கேயாவது தோத்திருக்காரா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கேயாவது தோத்திருக்காரா? ஜெயலலிதா அம்மா வந்து 89ல 91ல தோத்திருக்காங்களா? 96 ஒரு தேர்தல்ல அது ஒரு பெரிய அலை. சரி, இயல்பாகவே பாஜக எதிர்ப்பு உணர்வு அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்போ இல்ல, அதாவது அண்ணாமலைங்கிறவருக்கு அரசியல் தெரியலங்கிறது சொல்றேன். அண்ணாமலை இது வரைக்கும் எங்கேயாவது ஜெயிச்சிருக்காரா? 20% வாக்குகள் தான் சார் நோட்டா, சீமான், பிஜேபி, மிச்சம் இருக்கிற எல்லா சுயேட்சைகளுக்கும் சேர்ந்தது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இல்லாத ஒரு நேரேஷனை இப்ப செட் பண்ணி கொடுத்துட்டார். யார் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் பாத்துக்கலாங்க. இந்த தேர்தல்ல பாஜக வரக்கூடாது. அது இபிஎஸ் சொன்னாலும் வராது. சரி, அடுத்து திமுகவை எதிர்த்து நிற்கணும். ஏன் எடப்பாடி பழனிசாமி அடுத்த விருந்தினர்கள்ட்ட போறேன். திரு தங்க வரதராஜன், என்ன ஆதரிச்ச போது அதிமுக தொண்டன் பாஜகவை ஆதரிக்கிறீங்க? திரு தங்க வரதராஜன், எல்லாரும் பேசுனதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருந்ததுன்னா, மீண்டும் அதிமுக திமுகங்கிற அந்த இருதுருவ அரசியலை வந்து செட் பண்ணி கொடுத்தாச்சு திரு அண்ணாமலை பேச்சு. அதாவது அது திரு கார்த்திகேயன் வந்து இவர்களுடைய கற்பனை. அதாவது வெளிப்படையாகவே திரு ஜெயக்குமாரா இருக்கட்டும், KP முனிசாமி சொல்லிட்டாரு, திமுக என்பது எங்களுக்கு பங்காளி தான், நாங்க அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம், ஆனா அண்ணாமலை தலைமையிலான பாஜக வளர மாட்டோம். இது வெளிப்படையா சொல்றாங்களா இல்லையா? இததான் சொல்றேன். இந்த திமுக தீய சக்திய ஜெயலலிதா அம்மா இருந்தா கொந்தளிச்சிருப்பாங்களா இல்லையா? இததான் அதிமுக தொண்டர்கள் இருக்குது. என்னடா இப்படி கொண்டு போய் இந்த எடப்பாடி தலைமை நம்ம அதிமுக இப்படி கொண்டுட்டு போய் இப்படி பேசுறாங்க. திமுகவை தானங்க விமர்சிக்கிறாரு, ஸ்டாலினை தானே விமர்சிக்கிறாரு, உதயநிதி தானே விமர்சிக்கிறாரு இபிஎஸ். உங்களை கண்டுக்கவே இல்லையே, உங்களை குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லையே சார். 2 மாசமா சார் எல்லாம் தெரியும் சார். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஏமாற்ற முடியாது சார். நீ 2 மாசம் நீ அடிக்கிற மாதிரி அடிக்கிற, அழுகிற மாதிரி அழுகிறா சொல்ல வேணாம் சார். தீவிர நீ சொல்றேன் சகோதரர் மணிகண்டன் ஒரு வார்த்தை சொன்னாரு, வந்து அண்ணாமலைக்கு இது ஆவணம் ஜாஸ்தியா இருக்குது, வந்து எங்க எடப்பாடியோட விவாதிக்க தகுதி கிடையாது சார். அவருக்கு வேணா அண்ணாமலைக்கு அதிக ஊழல் செய்திருந்தா தான் நீ பெரிய தகுதின்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து அதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க விவாதத்துக்கு அண்ணாமலையோட விவாதிங்களா? நான் எடப்பாடி விவாதத்துக்கு வரேன் சார். அண்ணாமலை என்ற ஒரு தமிழக கொண்டாடக்கூடிய தலைவர் வந்து மிகப்பெரிய தகுதிப்பட்ட தலைவர் வந்து அது வந்து அதை பத்தி நீ பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல இப்ப என்ன திமுகவை விமர்சிக்கலங்கிறீங்களா? இபிஎஸ் வந்து போதுமான அளவு விமர்சிக்கல, நாங்க பாத்துக்கிறோம்ன்றீங்களா? பாஜக பாத்துக்கிறோம்ன்றீங்களா? நாங்க அதிமுக தொண்டர்கள் நினைத்ததை, அதிமுக தொண்டர் விரும்பியதை, ஜெயலலிதா அம்மா நினைத்ததை நீங்க செய்யறீங்க. இன்னைக்கு அண்ணாமலை நிறைவேற்றா நீங்க செய்யறீங்க. இதை நாங்க சொல்லல சார். நீங்க எல்லாருக்கும் நேர வாய்ப்பு கொடுத்தீங்க. அதுக்கு எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் சொல்ல நீங்க அனுமதிக்க 4 பேர் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். அதனாலதான் சொல்றேன், பகையாளி நாங்க சொல்லல.
ஜெயக்குமார் சொல்றாரு, கேபி முனுசாமி சொல்லியிருக்காரு, பங்காளி இல்ல நாங்க பங்காளிகள் தான் சொல்றாரு. இதுதான் கள்ளக்குட்டின்னு நாங்க சொல்றோம். இல்ல புரிஞ்சிருச்சு, நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு புரிஞ்சிருச்சு. நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போறேன். திமுக எதிர்ப்பை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தீவிரப்படுத்தின மாதிரி இபிஎஸ் தீவிரப்படுத்தல, அந்த வேலையை பாஜக பண்ண போது திரு அண்ணாமலை இங்க பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? அதே போல இன்னைக்கு மணிகண்டன் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சார், சொந்த கோயம்புத்தூர்ல பிப்காட் விவசாயி கையகப்படுத்தினப்ப எடப்பாடி எங்க சார் போயிருந்தார்? அங்க உள்ள அதிமுக எங்க சார் போயிருந்தார்? எங்க அண்ணாமலை தான் சார் அங்க போராடி நெய்வேலி போராட்டத்துல சிவி சண்முகம் உங்களை கேட்டார், எங்க போயிருந்தீங்க? சரி பேசுவோம், இடைவேளைக்கு போயிருந்தேன். திரு கார்த்திகேயன், எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்த அளவுக்கு, ஜெயலலிதா திமுகவை எதிர்த்த அளவுக்கு தீவிரமாக திரு இபிஎஸ் திமுகவை எதிர்க்காத ஒரு சூழல்ல அந்த இடத்தை நிரப்புவதற்காக பாஜக தேவை இருக்கு தமிழ்நாட்டில். அதிமுகவுக்கான தேவை இல்லை. இல்லை அது நீ இந்த கடந்த 3 ஆண்டுகளில் அதிமுகவுடைய எதிர்க்கட்சியாக அவங்களுடைய செயல்பாடில் குறைபாடுகள் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக வந்து சரியாக அதை வந்து இன்னும் வந்து வலுவாக அதை முன்னெடுக்கலைன்றதுல மாற்று கருத்து. நாங்கள் தான் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படுறோம்னு திரு அண்ணாமலை. அது வந்து நீங்கள் ஊடக வெளிச்சத்தையோ இல்லைன்னா வந்து சமூக ஊடகங்களை வைத்துக்கொண்டு நான் தான் பிரதான எதிர்க்கட்சின்னு அவர் இப்போ சொல்லலையா? 2021 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளேயே சொல்லிட்டாரு. அப்போ வந்து அப்போவே ஆகிட்டாங்களா வந்து எதிர்க்கட்சி? அவங்க கலா யதார்த்தன்றது என்ன? சும்மா நீங்கள் ஊடக வெளிச்சத்தில் 4 உங்களுக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறனால அதிகாரம் கிடைக்கிறதுனால நாங்கள் பிரதான எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அறைகோல் எடுக்கிறதெல்லாம் வந்து மக்களில் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அவர்களோட செயல்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையான செயல்பாட்டில் வந்து சுணக்கங்கள் இருக்குது, குறைபாடு இருக்குது. ஆனால் இப்போ களத்தில் வந்து ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு அதிமுக தேர்தல் களத்தில் இருப்பதற்கும் இன்று இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய விமர்சனம் வந்து வலிமையாக இருக்குது. அதே போல் வந்து அவர் திமுக மீதான விமர்சனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காகவே முன்வைக்கிறார். அப்போ கூர்மைப்படுத்தியிருக்காங்க போது அப்போ நிச்சயமாக மக்கள் மன்றத்தில் அது வலுவாக வந்து எடுபடுது. அப்போ போட்டின்றது வந்து அதிமுக திமுகன்றதை மீண்டும் அங்கே உறுதி செஞ்சுட்டே இருக்குது. இதை வந்து உங்களால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னா இதற்கு தீர்வு அவர் என்ன சொல்றாரு? கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியோடு இருக்கு, அது என்ன காரணத்திலேயே பலமா இருக்காங்க, அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, அதிமுக சிதைஞ்சு போயிடும். அவர் வந்து அவருடைய திட்டத்தை தான் வெளியில சொல்லிட்டு இருக்காரு. அதிமுகவை அழிக்கணும், எதிர்கட்சி இடத்துல வந்து அமரணும், இந்த 2 கட்சிகளையும் மீறி வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கணும்ன்ற அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துறாரு. அதற்கு வந்து அவருக்கு யாரு சரியான இடம்? அப்படி அந்த அதிமுகவை அழிக்கணும்னா சரியான நபர் யாரா இருப்பாங்க? அவர்களுக்காக அவர்களுடைய பிரதமர் வேட்பாளரை வந்து பிரதமர் ஆக்கணும்ன்றவருக்காக தங்கத்தேர் இருக்கிறவர்கிட்ட அதிமுக போறது தான் அவர் விரும்புவார். அதைத்தான் அவர் முன்னிறுத்துறாரு. ஓபிஎஸ் கட்சி போகணும்ன்றாரு. இவங்க வந்து ஓபிஎஸ் வந்து இவர்கள் பிரதமரை விமர்சிக்கிறாங்களோ இல்லையோ, அதிமுகவோட நலனை பாதுகாக்கணும்ன்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட இருக்கக்கூடியவர்கள் வந்து உறுதியா இருக்காங்க. அவர் பிஜேபி மீது அவர்களுக்கு பயம் இருக்கலாம், இல்ல பல்வேறு காரணங்களுக்கு வந்து ஒற்றுமையோட இருக்கணும்ன்ற அவங்க உறுதியா இருக்காங்க. ஒற்றுமைன்றது நீங்க அதை வந்து அது ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டிய வேர்டு. அது வந்து அதுல டிடிவி வருவாரான்னு தெரியாது. ஏன் டிடிவி சொன்னாரு தானே அதிமுக கூட்டணி வைப்பது வந்து தற்கொலைக்கு சமானம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் கூட்டணி வைக்கலாம். ஆனா கூட்டணியில் இருந்ததை முறிச்சிட்டு வந்துட்டு அதுல உறுதியா இருக்காங்களோ இல்லையோ தனியா தான் இருக்காரு இப்போ. அப்ப இதுல வந்து உங்களுக்கு அந்த ஒரு வருத்தங்கள் இருக்கு அப்படின்னா கதவு ஜன்னல் திறந்த சேனல்ல இப்ப மூடுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல நாங்க தான் எதிர்க்கட்சின்னு பேசுவதோ இல்ல அழிஞ்சிரும்னு ஆருடம் சொல்றதெல்லாம் இருக்குல்ல, அதோட விரக்தியை வந்து நீங்க வெளிப்படுத்துறதா பார்த்தோம். திரு மணிகண்டன், இந்த இருதுருவ அரசியல் அதிமுக திமுகங்கிற இருதுருவ அரசியலை இன்னும் இன்டாக்டா வச்சுக்கிறதுக்கு திரு அண்ணாமலையுடைய பேச்சு உதவி செஞ்சிருக்குன்னு பார்க்கலாமா? நிச்சயமாங்க. 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியில ஊழல் அண்ணாமலை பேசுறாரு. 30 ஆண்டு காலம் நாட்டை அதிமுக ஆண்டு இருக்கிறது. ஆனா அன்புமணி அவர் பேசுறாரு, அண்ணாமலை வந்து எம்ஜிஆருடைய படத்தையும் அம்மா படத்தையும் போட்டுக்கிட்டு பக்கத்துல ஓபிஎஸ் தலைவர்கள் வைத்துக் கொண்டு இந்த வார்த்தை பேசுறாங்க. அவ என்ன பொருத்தமாங்க? அதாவது தேர்தல் பத்திரம் மூலமாக 8000 கோடி வாங்கிய பாரதிய ஜனதா கட்சியும் 550 கோடி 600 கோடி வாங்கிய திமுகவும் ஒரே மாதிரி செயல்படுறாங்க. அப்போ ஊழலை ஒழிப்பேன் என்று யாருக்கா பேசுறாங்க? அண்ணாமலையின் பேச்சு என்பது புதிதாக வந்து மக்கள் நம்புவாருன்னு பேசிட்டு இருக்காங்க. நிச்சயமா அதிமுக அது பொருட்படுத்தாது. ஏன்னா எதை பற்றி பேசுவதற்கும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை தகுதியே இல்லை என்பதை நிரூபிச்சே வர்றாரு. தனிப்பட்ட தாக்குதல் வேண்டாம், தகுதி இல்லைன்னா நம்ம சொல்ல வேண்டாம். அண்ணாமலை வேறு சில விமர்சனங்கள் வைங்க, அரசியல் ரீதியா விமர்சனம் வைங்க, தனிப்பட்ட அண்ணாமலை மாதிரி 1000 பேர் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாதுங்க. ஏன்னா கடந்த காலத்துல சிபி ராதாகிருஷ்ணன் மேடையில வாழையம்மா வச்சுட்டே சொன்னாரு, வேலுமணிய கூட வச்சாதான் ஜெயிக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால அண்ணாமலை அவரிடம் பாடம் கற்க வேண்டும். தள்ளி போயிடுச்சு, ரொம்ப தள்ளி போயிட்டோம். செய்திக்கும் நேரம் ஆயிடுச்சு. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேசினருக்கு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்?